நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன்னுடையது எதை நீ இழந்தாய், எதற்காக அழுகிறாய் என்ற புகழ்பெற்ற வாசகம் பகவத்கீதையுடையது. அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டுமானால், ஒரு இளைஞர் காலையில் உற்சாகமாக அலுவலகம் புறப்பட்டார். எதிர் வீட்டுக்காரர், என்ன தம்பி, உடல் நலமில்லையா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே என்றார். தெருமுனையில் ஒரு நண்பர், ஏன் சோகமாக இருக்கிறாய், உடம்புக்கு என்ன காய்ச்சலா, எவ்வளவு நாளாக இருக்கிறது என்று விசாரித்தார். பேருந்தில் பயணம் செய்யும் போது சக பயணி ஒருவர், ஏன் இன்று ஒரு மாதிரியாக இருக்கிறாய், வீட்டில் ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டார். அலுவலகத்தை அடைந்த பொழுது அவருடன் பணிபுரியும் மற்றொருவர், என்ன சார், இப்படி இருந்து கொண்டு வேலைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களால் எப்படி வேலை செய்ய முடியும், விடுமுறை எடுத்துக்கொண்டு போய் நன்றாக ஓய்வெடுங்கள் என்று யோசனை கூறினார். காலையில் உற்சாகமாக அலுவலகம் புறப்பட்டு சென்றவர் வருத்தத்துடன் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் வந்து படுத்து கொண்டார். மற்றவருடைய சொற்களும் நமது எண்ணங்களை பாதிக்கின்றன. எண்ணங்கள் உடம்பை பாதிக்கிறது. சில சமயம் உடம்பு எண்ணங்களை பாதிக்கிறது. நமக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் பயம் அல்லது பேராசைதான். இந்த வினாடி மட்டுமே நிலையானது. இதில் வாழாமல், இதை முழுமையாக அனுபவிக்காமல் வேறு எதையோ எண்ணி எண்ணி ஏங்குகிறோம். வீட்டில் இருக்கும்போது அலுவலகத்தை பற்றிய எண்ணம், அலுவலகத்தில் திரைப்பட ஞாபகம், திரைப்பட அரங்கில் விளையாட்டை பற்றிய நினைப்பு, உண்ணும்போது கூட அதில் முழுமையாக ஈடுபடாமல் இலக்கு இல்லாமல் பறக்கும் பறவையைப் போல எங்கெங்கோ பறந்து திரிகிறோம். பாதையில் கவனமில்லாமல் வாகனத்தை ஓட்டுபவன் விபத்துக்கு ஆளாகிறான். வாழ்க்கையில் கவனமில்லாததால் பல விபத்துக்கள் நேரிடுகிறது. என்ன நடந்துவிடுமோ என்று பயந்து பயந்து சாகிறோம். அல்லது பேராசை பயப்பட்டு முட்டாள்தனமாக முறையான முயற்சியின்றி மோதிக்கொள்கிறோம். இருட்டை போக்க வேண்டுமானால் விளக்கை ஏற்றித்தான் ஆக வேண்டும். வேறு என்ன செய்தாலும் இருட்டு போகாது. பயத்தை நீக்க அன்புதான் வழி. நமக்கு பயம் உண்டாகிறதென்றால் நம்மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை என்று பொருள். இளம் தம்பதிகள் இருவர் ஒரு படகில் பிரயாணம் செய்தார்கள். திடீரென புயல் காற்று வீச ஆரம்பித்தது. படகு தத்தளித்தது. பயணிகள் எல்லாம் மரண பயத்தில் அலறினார்கள். மணமகன் மட்டும் அமைதியாக இருந்தான். சிறிது நேரத்தில் புயல் ஓய்ந்தது. இயல்பு நிலை திரும்பியது. மணமகள் தன் கணவனை பார்த்து, புயலை கண்டு உங்களுக்கு பயமில்லையா என்று கேட்டாள். உடனே அந்த மணமகன் தனது கை துப்பாக்கியை அவள் முகத்துக்கு நேராக நீட்டி சுடுவதைப் போல பாவனை செய்தான். ஆனால் அவள் கொஞ்சமும் பதற்றமடையாமல் புன்சிரிப்பு சிரித்தாள். அவன் மனைவியை பார்த்து, உனக்கு துப்பாக்கியை பார்த்தால் பயமில்லையா என்றான். அதற்கு அவள் சொன்னால், துப்பாக்கியை கண்டால் எனக்கு பயம்தான். ஆனால் அது என் ஆருயிர் காதலன் கையிலல்லவா இருக்கிறது என்றாள். அவனும், எனக்கு புயலை கண்டால் பயம்தான், ஆனால் அதை இயக்குபவர் எனது அன்புக்குரிய ஆண்டவன் அல்லவா, அதனால் எனக்கு பயமில்லை என்றான். நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே நமக்காக நமது தாயின் மார்பகங்களில் பாலை சுரக்க வைத்த இறைவன் நம் தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் என்ற திட நம்பிக்கை உடையவர்கள் எதற்காகவும் அஞ்சமாட்டார்கள். அதை பற்றி குறிப்பிட்ட ஒரு அபிராமி அந்தாதி, அழிவற்ற குணமலையே, கருணை கடலே, மலையரசன் பெற்ற மெல்லியலே, நன்மையே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை அடியேன் சிறிதும் கவலைப்படுவதில்லை. எல்லாம் உனக்கே பாரம். எனக்கு உள்ள உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் நீ ஆட்கொண்ட அப்போதே உன்னுடையனவென்று சமர்ப்பித்து விட்டேன். இனி எனக்கு ஏது கவலை என்று பட்டர் உரிமையோடு அபிராமியிடம் கூறுகிறார். நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. தலைவனாகிய ஈசனே, எனக்கு தக்கது செய்வாயாயினும்
தகாதது செய்வாயாயினும் செய்க என்கிறார் மணிவாசகர். ஆண்டவன் அடியார்கள் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று மார்தட்டுகிறார் அப்பர். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்று சொல்கிறது திருக்குறள். அருள் நிறைந்த உள்ளம் உடையவர்கள் துன்பம் நிறைந்த நரக உலகம் புகமாட்டார்கள். தீக்கு அருகில் வருகிறவர்களுக்கு குளிர் போகிறது, உணவு உண்டவர்களுக்கு பசி போகிறது, ஆண்டவனை சரணடைந்தவர்களுக்கு ஆபத்து அகலுகிறது. நமக்கு வரும் நன்மை தீமைகளுக்கும் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கும் நமது எண்ணம், சொல், செயலால் ஏற்படும் விளைவுகள்தான் காரணம் என்பதை அறிந்து நம்முடைய முக்காரணங்களையும் நெறிப்படுத்தி ஆண்டவனை சரணடைந்தால் நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இருப்பவர்களுக்காகவோ இறந்து போனவர்களுக்காகவோ ஞானிகள் வருத்தப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறது பகவத்கீதை. பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர்கள் பிறப்பதும் உலக நியதி, இதை யாராலும் மாற்ற இயலாது. கந்தல் துணிகளை களைந்துவிட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வதைப் போல ஆத்மா பழைய உடல்களை நீத்து புதியனவற்றில் போகிறது என்கிறது பகவத்கீதை. உடல்கள் அனைத்திலும் உரைகின்றவன் ஆன்மா. அவன் யாராலும் வதைக்கப்பட முடியாதவன். ஆகையால் எந்த உயிரின் பொருட்டும் வருந்த வேண்டாம் என்கிறது பகவத்கீதை. வருந்துவதற்காக உண்மையில் ஒரு காரணம் இல்லை. மரணத்திற்கே வருத்தப்பட தேவையில்லை என்றால் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளுக்காக மகிழ்வதும் வருந்துவதும் அறிவுடைமையான செயல் அல்ல. கவலைப்படுபவன் முட்டாள், அறிவாளி கவலைப்பட மாட்டான். கீதையின் சாரம் எதற்கும் எப்போதுக்கும் கவலைப்படாதே என்பதுதான். அதைதான் உன்னுடையது எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய் என்று பகவத்கீதை கூறுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு இதே போன்ற பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.